வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் பாதுகாப்பு நடவடிக்கை சட்டவிரோத தொழிலாளர்கள் மற்றும் தலைமறைவானவர்கள் உட்பட 269 பேரை கைது செய்தது. தலைநகர் கவர்னரேட் பாதுகாப்பு இயக்குநரகம் பிராந்திய தளபதிகள், துறைகள் மற்றும் செயல்பாட்டு பிரிவுகளின் பங்கேற்புடன் ஆளுநரகம் முழுவதும் பல பகுதிகள் மற்றும் சந்தைகளை குறிவைத்து ஒரு பெரிய அளவிலான ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றது. குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்வதை நோக்கமாக கொண்டது இந்த பிரச்சாரம். உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையின் விளைவாக 269 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் 202 பேர் தொழிலாளர் சட்ட மீறல்களுக்காகவும், 29 பேர் காலாவதியான குடியிருப்பு அனுமதிகளுடன், 25 பேர் தலைமறைவாகவும் இருந்திருக்கின்றனர். ஆவணமற்ற 2 தொழிலாளர்கள், குற்றவியல் குற்றங்களுக்காக தேடப்படும் 4 நபர்கள், தனித்தனி குற்றச்சாட்டுகளில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 2 பிச்சை எடுத்த வழக்குகள் மற்றும் அடையாள ஆவணங்கள் இல்லாத ஒருவர் ஆகியோரையும் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். மீறல்களை தடுக்கவும், பொது பாதுகாப்பை நிலைநிறுத்தவும், சட்டத்தின் கடுமையான அமுலாக்கத்தை உறுதி செய்யவும் அனைத்து அலுவலகங்களிலும் இதுபோன்ற பிரச்சாரங்கள் தொடரும் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. குவைத் பஹாஹில் தொழில்துறை பகுதியில் சட்டவிரோத பட்டறைகள் வாகனங்கள் மீது குறிவைக்கிறது. பஹாஹில் தொழில்துறை பகுதியில் நடத்தப்பட்ட கூட்டு போக்குவரத்து மற்றும் ஆய்வு பிரச்சாரத்தின் விளைவாக 93 போக்குவரத்து மீறல்கள் பதிவாகியிருக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் நீடித்து உழைக்கும் தரநிலைகளை மீறியதற்காக 93 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 4 குடியிருப்பு சட்ட மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 6 வணிக மீறல்கள் பதிவாகியிருக்கின்றன மற்றும் கைவிடப்பட்ட 14 வாகனங்கள் அகற்றப்பட்டுள்ளன என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. பொது ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் சட்ட மீறல்களை எதிர்த்து போராடுவதற்கும் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தொழில்நுட்ப ஆய்வுத்துறை, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் மற்றும் குவைத் நகராட்சி ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து பொது போக்குவரத்து துறையால் இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டிருக்கின்றது. தொழில்துறை மண்டலத்துக்குள் சட்டத்தை மீறி இயங்கும் பட்டறைகள், கேரேஜுகள் மற்றும் வாகனங்களை இந்த பிரச்சாரம் குறிப்பாக குறிவைத்ததாக உள்துறை அமைச்சகம் அதன் செய்திக்குறிப்பில் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சியை அமுல்படுத்துவதற்கும், பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் அதன் விரிவான திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் அடங்கும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கின்றது. மீறுபவர்களை கைது செய்வதற்கும், உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் தொழில்துறை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் ஆய்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை அது மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. சிறந்த சேவைகளுக்கான மதிப்புமிக்க 2026 அபெக்ஸ் 5 நட்சத்திர மதிப்பீட்டை குவைத் ஏர்வேஸ் வென்றது. குவைத் ஏர்வேஸ் அதன் சிறந்த விமான பயணிகள் சேவைகளை அங்கீகரித்து விமான பயணிகள் அனுபவ சங்கத்தால் அபெக்ஸ் எனும் நிறுவனத்தால் மதிப்புமிக்க 2026 5 நட்சத்திர விமான நிறுவன மதிப்பீட்டை வழங்கியிருக்கின்றது. இந்த பாராட்டு உலகெங்கிலும் உள்ள பயணிகளின் புறநிலை மதிப்புரைகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. குவைத் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில், விமான நிறுவனத்தின் ஊழியர்களின் அயராத முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்பு, பயணிகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் உயர்தர சேவைகள் மற்றும் வசதி ஆகியவை இந்த சாதனைக்கு காரணம் என்று வாரிய தலைவர் அப்துல் மொஹ்சென் அல் பெகான் தெரிவித்திருக்கின்றார். இந்த மதிப்பீடு ஊழியர்களின் முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்பு, சிறந்த சேவைகள் மற்றும் பயணிகளுக்கு வழங்கப்படும் ஆறுதல் ஆகியவற்றின் பலனாகும் என்று அல் பெகான் குறிப்பிட்டுள்ளார். இந்த அங்கீகாரம் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கான விமான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார். உலக அளவில் 600 விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் 1 மில்லியனுக்கும் அதிகமான விமானங்களில் பயணிகளிடமிருந்து பெறப்படும் பாரபட்சமற்ற கருத்துக்களின் அடிப்படையில் 5 நட்சத்திர விமான நிறுவன மதிப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. மதிப்பீட்டு அளவுகோல்களில் விமானத்துக்குள் பொழுதுபோக்கு, உணவு தரம் மற்றும் பல்வேறு பிற விமான சேவைகள் ஆகியவை அடங்குகின்றது. பயண தரவுத்தளமான ஏர்ஹெல்பின் 2024 ஆண்டு அறிக்கையின்படி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குவைத் ஏர்வேஸ் 109 உலகளாவிய விமான நிறுவனங்களில் 20வது இடத்தையும், மத்திய கிழக்கில் 5வது இடத்தையும் பிடித்ததாக அல் பெகான் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த ஆண்டு மணி சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து விமான உணவு தரத்திற்கான சிறந்த உலகளாவிய தரவரிசையை இந்த கேரியர் பெற்றிருக்கின்றது. மேலும் ஏப்ரல் 2024 விமான பகுப்பாய்வு நிறுவனமான சிரியத்தால் நேரமின்மைக்காக மத்திய கிழக்கில் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.01 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.02 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.51 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.01 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 289.12 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 988.37 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.65 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.